பிரசூதிம் மானவீம் தட்சா உபயேமேஹ்யஜாத்மஜா. பிரம்மபுத்திரனான தட்சன் மனுபுத்திரியான பிரசூதியை விவாகம் பண்ணினார். அப்புறம் அந்த சரித்திரம் சொல்றாள். சொல்லிட்டு 3 பெண்களுடைய சரித்திரம் சொல்லிவிட்டு அப்புறம் பிள்ளையனுடைய சரித்திரம். உத்தானபாதன், பிரியவர்தன். பிரியவர்தன் தான் பெரியவர், உத்தானபாதன் 2வது. உத்தானபாதனுடைய புலகம் துருவசுவாமி. அந்த கதையை அப்புறம் சொல்ல போறாள். அவள்லாம் நல்ல புண்ணிய புருஷாளாம். அவளை பத்தி பேசினா அவளுடைய புண்ணியங்கள்லாம் நமக்கு வருதா? அதுக்காக அவளை பத்தி பேசணும். அவளுடைய சரித்திரம் சொன்ன கிரந்தம் தான் பாகவதத்துக்கு லட்சணம் விட்டாள். அது இல்லைன்னா அது பாகவதம் இல்லைன்னு விட்டாள். மனுவம்சானு சரித்தம்னு மனுவனுடைய வம்சம் அதில் சொல்லியிருக்கணும். அத்தனை புண்ணிய ஸ்லோகாள். என்ன துவீகிஞ்ச மனுடவத தத் பேசஜம்னது வேதம். மனு யாதேனம் கொஞ்சம் சொல்லி இருப்பாரேயாகில் அவை யாவும் மருந்துன்னுது. அதனால ரிஷியெல்லாம் கூட மனு சொல்லிவிட்டாள் மனு சொல்லிவிட்டாள்ங்கிறாள். மகர்ஷியெல்லாம் அத்தனை மனுவே பிராமணெல்லாம் அப்பிராமணர் அவர் எல்லாரும் ஒப்புத்துட்டு இருக்காள். ராஜதர்மன் சொன்னார், மனு குண்டு வேணும், அது வேணும், இது வேணும், சைன்யம் வேணும், இத்தனை கோட்டை வாசப்படி வச்சுக்கணும், சத்ரு நிகிரகம் பண்ணு சொன்னாள். அதோடு கூட சேர்த்து ஒன்ன சொன்னார், வரிஷ்டம் அக்னிஹோத்திரேபியா பிராமணஸ்ய முகேஹுதம். 1000 அக்னிஹோத்திரத்தை காட்டிலும் வேத வித்துக்களை ஆராதிக்கணும். அதுவும் சத்ரு ஜெயத்துக்கு முக்கிய சாதனம் உண்டாள். எப்படி குண்டு வேணும், வீரங்கி வேணும், சைன்யங்கள்லாம் வேணும், சத்ருவ நிகிரகம் பண்றதுக்குனாலோ அந்த ராஜசர்மன் சொல்ற இடத்துல இதையும் சொன்னாள். ஆச்சரியப்பட்டாள். பாலம்மான்னு ஒரு அம்மா மிதாட்சரிக்கு வியாக்கியானம் பண்ணிடுவாள். அந்த இடத்துல இதை எடுத்து இப்படி மனு சொல்லியிருக்காரு. என்ன தேசம், என்ன பிராமண பக்திய வாழ்க்கெல்லாம் கவனா மனுவை பத்தி இன்னைக்கு பேசுவோமா? வரிஷ்டம் அக்னிஹோத்திரேபியா பிராமணஸ்ய முகேஹுதம். 1000 அக்னிஹோத்திரத்தை காட்டிலும் பிராமணனிடத்துல பண்ற தானம் இருக்கே எங்க முகம்ங்கிறதுக்கு பாண்யாசியாகி துஜா புரோக்தாகம் குல்லூகப்பட்ட வியாக்கியானத்துல அவன் வாயில வச்சு திணிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. பாணிகா அவளுக்கு ஆசியம், கைதான் ஆசியம். அவளுக்குள்ள தானம் பண்றதுன்னு அர்த்தம். அவளுக்குள்ள தானம் பண்றதும் ஒரு பெரிய முக்கியமான சாதனம் சத்ரு நிகிரகத்துக்கு. இப்படி சத்ரு ஜெயத்துக்காக ராஜதர்மன் சொல்ற இடத்துல போய் இதை போய் சொல்லியிருக்காள். அப்படி எல்லாம் மனு முதலிய மகான்கள் எல்லாம் தர்மத்தை எப்படி எப்படி சொல்லணுமோ அது மாதிரி சொல்லியிருக்காள். அப்படிப்பட்ட மனுவனுடைய வம்சத்தை சொல்வதற்காக மனுவனுடைய 3வது பெண் பிரசூதி. பிரசூதிய பிரம்மாவனுடைய பிள்ளை தட்சன் விவாகம் பண்ணிட்டால். நவ பிரஜாபதியில கடைசி பிரஜாபதி அவர். மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, புலஸ்தர், புலகர், கிருத்து, புர்கு, வசிஷ்டர், தட்சர். அவன் தான் இந்த நவ பிரஜாபதிகளுக்குள்ள தலைவன் தட்சன். அந்த தட்சன் பிரசூதியை விவாகம் பண்ணிட்டாள். விவாகம் பண்ணிட்டு 16 பெண்கள் பிறந்தாள். அதுல 16 பெண் பிறந்தவன் என்ன பண்ணினான், 13 பெண்களை கஷ்யப பிரஜாபதி கொடுத்துட்டாள். ஒரு பெண்ணை சந்திரனை கொடுத்துட்டாள், ஒரு பெண்ணை பிதுக்களுக்கு கொடுத்துட்டாள். இப்படி 15 பொண்ணு கல்யாணம் ஆயிடுது. 16வது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம வரம் கிடைக்காம இருந்தது. பிரம்மாவையே போய் காட்டார். பரமேஸ்வரன் இருக்கான் கொடுன்னாள். எனக்கு என்னமோ சிவசம்பந்தம் பிடிக்கலன்னு சொன்னான். அசடே சம்பந்தம் பண்ற போதே பிடிக்கலன்னு சொல்லாதடா, அப்படி சொல்லப்படாதுடான்னு சொன்னாள். எனக்கு திருப்தியா இல்லையேன்னா, வேற எங்கேயா இடம் இருக்கோன்னா இல்லைன்னா, அப்போ திருப்தியா இல்லைன்னு சொல்லாமா சொன்னாள். அனுநீத ஸ்வயம்புவான்னாள். பிரம்மா அவனை சமாதானம் பண்ணி பாதகம் இல்லையே குடுன்னு செப்பக்கட்டு வச்சு கட்டினாளா. அவனுக்கு சிவபக்தி இல்லை, சிவத்விட்டவன், சிவத்வேஷி. அவனை போய் விவாகம் பண்ணி கொடுன்னு சொன்னாள். தாட்சாயினி விவாகம் பண்ணி கொடுத்தான். கல்யாணம் ஆயிடுது. அப்ரூடையா இருக்கிற போதே ஆத்துக்கு ஐஷம் வந்துட்டாள். என்ன உபாசனம் அக்னிஹோத்திரத்துக்காக